ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்குனதாய் நீர் எங்கள் மேலே வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தளினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து வைத்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை துவக்கினரும் முடிக்கிறவருமாயிருக்க இயேசு கிறிஸ்து எங்களோடு பண்ணின அந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி. அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரே, அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பங்காளிகளாகும்படி கிருபை பாராட்டினே, அதற்கு நன்றி. ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனத்தை எங்களுக்கு ஆசனமாக்கி தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். இன்றும் நன்றியுடன் துதிப்பேன், இன்றும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே. சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர அப்போஸ்தலரை. சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர அப்போஸ்தலரை. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். எம் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். என்றும் நன்றியுடன் துதிப்பேன், என்றும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்றும் நன்றியுடன் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் நான் பார்த்த பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது கிருபையா அல்லது நற்கிரிகைகளின் அடிப்படையிலேயா, இதன் அடிப்படையில் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான் அல்லது ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு
அந்த 3ஆம் அதிகாரம் 15 நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது டிஸ்டிங்க்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் பகுதியில் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 15 18 வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். கலேஷியன் சாப்டர் 3 verse 15 to 18. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன். மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது லா அண்ட் ப்ராமிசஸ், அது முதல் பகுதியில் நான் பார்க்கும் பொழுது 18ஆவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது லா அண்ட் ப்ராமிசஸ், அதாவது நியாயப்பிரமாணமும் வாக்குத்தத்தங்களும் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த கலாத்திய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் அடைய வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்றால், அந்த ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கை விருத்தசேதன உடன்படிக்கை. எனவே அந்த உடன்படிக்கைக்கும்படியே நாம் அந்த விருத்தசேதனம் பண்ணினாதான் அந்த ஆபிரகாம் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருப்போம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மறுபடியும் அந்த பழைய ஒரு போதனைக்கு அல்லது யூத பின்னணியிலிருந்து வந்த போதகர்கள் அல்லது அந்த கிறிஸ்தவர்கள் அந்த சொல்லிய அந்த ஒரு வார்த்தைகள் நற்செய்தியைப் போல காணப்பட்டாலும் அவைகளை நம்பி இணங்கி என்ன பண்ணிவிட்டார்கள், பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டார்கள். அவர்களை திருத்துவதற்காக தான் இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். எனவே லா அண்ட் ப்ராமிசஸ், முதல் காரியம் வாசிக்கும் பொழுது ப்ராமிசஸ் அண்ட் எஸ் சீட், அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் சொல்ல வாக்குத்தத்தமும் அவனுடைய சந்ததியும் குறித்து அந்த முதல் பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி வீட்டு கொண்டார். எனவே நியாயப்பிரமாண சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் இயேசுனுடைய அந்த பாடு மரணத்தின் மூலமாக மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே அந்த இயேசு யூதர்கள் வழியாக ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தாலும் அந்த இயேசுவை ஒரு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை அவன் பெற்றுக்கொள்கிறான். கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறபடினாலே அந்த ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலமாக வருகிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாறுகிறார்கள். அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், ப்ராமிசஸ் அண்ட் இஸ் சீட். உதாரணமாக ரோமருக்கு நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாய் பிள்ளை பிறந்தது, அப்புறம் சாராள் மூலமாய் பிள்ளை பிறந்தது. அதில் 2 பேர்த்தில் பார்க்கும் பொழுது சாராள் மூலமாய் பிறந்த ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. எனவே அந்த வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளையின் மூலமாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 9 verse 10. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆனபோது பிள்ளைகள் என்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த பகுதியில் 4 காரியங்களை பார்க்கும். லான் பேஸில் வாசிக்கும் ப்ராமிசஸ் அண்ட் இஸ் சீட். 2வது ப்ராமிசஸ் வேர் நாட் சேஞ்ச், வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் சந்ததியும். 2வது வாக்குத்தத்தங்கள் ஒருபோது மாற்றப்படவே இல்லை. 3வது ப்ராமிசஸ் அண்ட் ஃபெய்த் கோஸ் டுகெதர், வாக்குத்தத்தங்களும் விசுவாசமும் இணைந்தே போகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 4வது காரியம் பேட்ரியார்ட்ஸ் வேர் பிளஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபெய்த், பிதாக்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். எனவே அந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எனவே ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும் பொழுது உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அந்த சந்ததிக்குள்ளே தான் ஆண்டவராக இயேசு வந்தார். அந்த இயேசுக்குள்ளே தான் எல்லாரும் என்ன பண்ணப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எனவே வெளிப்புறமாக மாம்ச பிரகாரமாக செய்யப்படுகிற விருத்த சேதனத்தின் படி வருகிற மக்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் என்பது அல்ல. அவர்கள் மாத்திரம் ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. அதான் ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 2 லாஸ்ட் 2 verses. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிக்கலாம். கொலோசியன் சாப்டர் 2 verse 12. ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. எனவே அந்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும். அந்த கொலோசை பட்டணத்தார் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை, ஆனால் இயேசுவை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசித்தது நிமித்தமாய் அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்குள்ளே, அது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள்ளே அவர்கள் வருகிறதை அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். எனவே 430 வருடம் கழித்து வந்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வருகிற இஸ்ரவேலர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அல்ல. அதற்கு முன்னதாகவே 430 வருடங்களுக்கு முன்னதாகவே ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அது அந்த ஆபிரகாமுடைய சந்ததியின் அடிப்படையில் விசுவாச மார்க்கத்தார்களாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உரிமையாளராக மாறுகிறார்கள். இதை இன்றைக்கு சரித்திரத்தில் நான் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு ஏறக்குறைய 2500 வருடமாக அவருடைய சரித்திரத்தில் நான் பார்க்குற காரியம் என்ன? சிதறப்பட்டு போனார்கள், சின்ன பின்னமானார்கள். இன்றைக்கு அந்த சொன்ன உபாகம புத்தகத்தில் இன்றைக்கு சபைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அந்த சொல்லிப்பட்ட அந்த வாக்கு கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், ஒரு வழியாக வந்த 7 வழியாக ஓடுவாங்க, இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே. இன்றைக்கு எத்தனை தேசங்களிலே அவர்கள் இன்றைக்கு அந்த மக்கள் சிதறப்பட்டு கிடக்கிறார்கள். எனவே அந்த ஆசீர்வாதம் உண்மையிலேயே அது இயேசுவின் மூலமாக தான் வருகிறது. அவர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி, அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்பதை தான் நான் பார்க்கின்றோம். 2வது காரியம் வாசிக்கும்பொழுது ப்ராமிசஸ் வேர் நாட் சேஞ்ச். எனவே 400 அந்த வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து அந்த 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கலேசியன் சாப்டர் 3 verse 16 onwards. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. எனவே பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை, அதாவது எங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார்? அங்கே ஆதியாகம புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்ன பண்ணாது? அந்த வாக்குத்தத்தமும் அது எல்லாமே என்ன பண்ண போகிறது? அது 430 வருடம் கழித்து வருகின்ற அந்த நியாயப்பிரமாணம் அதை வியர்த்தமாக்க மாட்டாது என்றால் அதை மாற்ற முடியாது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அவருக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது அந்த வாக்குத்தத்தம் தான். அது 430 வருடம் கழித்து வந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு தான் அது பொருந்தும் என்பது அல்ல. எனவே அந்த சந்ததி, அந்த கிறிஸ்து, அந்த சிந்ததியாய் கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மக்கள் ஏன் இந்த கலாத்தியருக்கு இன்றைக்கு எழுதுகிறார் என்றால், அந்த மக்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னதாக மறுபடியும் உலக பிரகாரமான காரியத்துக்கு போகிறார். இந்த வசனங்களெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு சபைகளில் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களை வழிநடத்தாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த உலக பிரகாரமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தான் இன்றைக்கு முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்ன? கிறிஸ்துவுக்குள் ஒரு அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மாம்ச விருத்த சேதத்தினாலே அல்ல என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவுடைய கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கொலோசியர் அதே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தின் இடத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதே தான் 2:20 கலாத்தியர் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனவே பிழைத்திருக்கிறவர் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகையினாலே ப்ராமிசஸ் வர் நாட் சேஞ்ச், அது ஒருபோதும் மாறவே இல்லை. கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சந்ததி என்று சொல்லும்போது அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிறது உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய ஒரு காரியமல்ல, அழிவில்லாத நித்திய உன்னத மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தான் இன்றைக்கு இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். எனவே தான் அந்த விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய சந்ததி, அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு தான் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள். 3வது காரியம், ப்ராமிசஸ் அண்ட் ஃபெய்த் கோஸ் டுகெதர். அப்போ வாக்குத்தத்தங்களும் விசுவாசங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்தே தான் போகும், அது பிரிக்கவே முடியாது. நமக்கு வசனம் தெரியும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ உதாரணமாக எபிரேயருக்கு நிருபம் எடுத்துக்கொள்ளும் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ஹீப்ரு சாப்டர் 11 verse 3 onwards. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்படி 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவர்களை குறித்து போடும் பொழுது தான் அந்த எபிரேயரில் அதே 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். அப்போ இந்த பிதாக்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசத்திலே தான் வாழ்ந்தார்கள், அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். எனவே அந்த ஆசீர்வாதமும் தேவனுடைய நன்மைகளும் அவர்கள் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினால தான் அவர்களுக்கு உண்டாகிறது என்பதை நான் பார்க்கிறோம். எனவே உதாரணமாக நான் பார்க்கும் பொழுது இப்போ ஆபிரகாமுக்கு அந்த மாதிரி பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் அவனை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். இது இன்றைக்கு எல்லாருக்கும் உலக பிரகாரமாக கிடைக்கிறதில்ல. ஆனால் நிறைய ஆவிக்குரிய ரீதியாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு அதை விட அதிகமாக பொதுவாக பாட்டு பாடுவாங்க, எலியாவின் தேவன் நம் தேவன் என்று சொல்லி பாடிவிட்டு எலிசாவை போல் 2 மடங்கு என்று சொல்லுவாங்க. இது இன்றைக்கு பாடுகிறதே நான் பாடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அளவற்ற ஒரு ஐஸ்வர்யம். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அவர் அறிவிக்கிறார். எனவே அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் எப்படி இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையில் அளவிட முடியாத அந்த ஐஸ்வர்யம், அளவிட முடியாத அந்த நன்மைகள், இவைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கிருபையாய் தருகிறார். நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்குது. அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யத்தை விளங்கிக் கொள்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். இன்றைக்கு எதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உலக பிரகாரமாக தான் இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல, ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆண்டவர் தருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கி சுகம் கிடைக்கணுன்றாங்க. சுகம் எவ்வளோ மற்ற புறவினத்தாரில் கூட அவங்க தெய்வத்தை நான் நம்பினேன், தெய்வத்துக்கு பொருத்தனை பண்ணேன், எனக்கு சுகம் கிடைச்சின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்த டாக்டர் அவளுக்கு வியாதியை சுகமாக்குறாங்க. இயேசு சுகமாக்குகிறார். இயேசு சுகமாக்குனதுக்கு காரணம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படி அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீக மீட்பு, ஆத்ம ரட்சிப்பு, இது இயேசுவை தவிர வேறு யாராலும் முடியவே முடியாது. எனவே அந்த வாக்குத்தத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இலவசமாய் கிருபையாய் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். எனவே தான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ப்ராமிசஸ் அண்ட் ஃபெய்த் கோஸ் டுகெதர். எப்போதும் விசுவாசமும் அந்த வாக்குத்தத்தங்களும் அது ஒன்றுக்கொன்று சேர்ந்தே தான் போகும் ஒழிய அதை கிரிகைகளினாலே பெற முடியாது. உதாரணமாக அப்போ காயினும் ஆபேலும் 2 பேரும் தான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறாங்க. காயினும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறான், ஆபேலும் கர்த்தருக்கு தான் பலி செலுத்துகிறான். அது கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதுனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படலை,
அது விசுவாசத்தின் அடிப்படையில் செலுத்தின ஆபேலுடைய காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய மேலே வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் இப்போ சபையில் கூடி வராங்க, அது பாரம்பரியமாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துன்மார்க்கர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 29:13 வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. அப்போ இதன் அடிப்படையில் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த துதிகளை ஏறெடுத்தார்கள் ஒழிய விசுவாசத்தினால் ஏறெடுக்கலை. ஏன்னா மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். அதே எபிரேயரில் வாசிக்கும் பொழுது நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், அவருடைய அவர் உதடுகளின் கனியாகிய சோத்திரப்பலியை எப்பொழுது அவருக்கு செலுத்த கடவோம், இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் முந்தின வசனத்தை வாசிப்போம். 14வது வசனத்தையும் 15வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்போ 15வது வசனத்தில் முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கு? ஆகையால். ஆகையால்னா என்ன? நமக்கு ஆண்டவர் நிலையான ஒரு நகரத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு யார் சோத்திர பலி ஏறெடுக்கிறானோ அந்த பலிகளையும் அந்த சோத்திரங்களை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த வார்த்தையை இன்றைக்கு முழுமையாக தெரிந்து கொள்கிறதில்லை. சும்மா பாரம்பரியமாக சடங்காக செய்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் விசுவாசிக்கிறேன்னா ஒருவன் எதை விசுவாசிக்கிறாய், எதன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செய்யணும். அறியாதவர்கள் பாரம்பரியமாக சடங்காக செய்வார்கள், அறிந்திருக்கிறவன் விசுவாசத்தின் அடிப்படையில் செய்வான். எனவே தான் அந்த விதமான பலிகளிலே, அந்த விதமான ஜெபங்களிலே, அந்த விதமான கிரியையிலே தான் ஆண்டவர் பிரியம் உள்ளவராய் அவர் இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ப்ராமிசஸ் அண்ட் ஃபெய்த் கோஸ் டுகெதர். பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15 சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொள்வீர்களானால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. அடுத்தது 4வது காரியம் வாசிக்கும் பொழுது பேட்ரியார்க்ஸ் வேர் பிளஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். பிதாக்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து நான் பார்த்தோம், ஈசாக்கு குறித்து, யோசேப்பு குறித்து பார்க்குறோம். யோசேப்பை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ யோசேப்பு அந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகிறார். அடிமையாக விற்கப்பட்டு போர்த்திபான் வீட்டுக்கு போகிறார். அங்கே போர்த்திபார் வீட்டில் இருக்கும்பொழுது கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த போர்த்திபார் வீட்டாருடைய ஆசீர்வாதம் அந்த யோசேப்பு நிமித்தமாய் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ கர்த்தர் அந்த நாளிலே அவனுக்கு வந்த சோதனைகள், ஒவ்வொரு நாளும் போர்த்திபார் மனைவினாலே அவனுக்கு வருகிற சோதனைகள் நாள்தோறும் வருகிறது. ஆனால் அந்த யோசேப்பு சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்ட பாவம் செய்வது எப்படி? அவன் நன்றாக கவனிப்போம், புறதேசத்தில் இருக்கிறார், எகிப்தில் இருக்கிறார், வேறு சபையார் யாரும் இல்லை, அந்த தேவனை அறிந்த மக்கள் யாருமே அங்கே இல்லை, யோசேப்பு மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் நினைத்திருந்தா இன்னும் என்ன பண்ணலாம், இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, அதனால் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தால் தவறு செய்திருப்பார். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லா சிறுசிகளும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எனவே கர்த்தருக்கு ஒரு விதமான பாவம் செய்வது ஒருபோதும் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. எனவே அது வாழ்க்கையிலே பெரிய ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே போய்விடும், பெரிய தவறான காரியத்தில் போய்விடும் என்று சொல்லி அடிமையாக விற்கப்பட்ட நிலைமையிலும் அவன் தேவன் மேலே வைத்த விசுவாசம். எனவே அதில் தப்பித்துக் கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மையானது பெற்றுக்கொள்வதற்கு அவன் தவறான வழிகளை ஒருபோதும் அவன் இணங்கவே இல்லை. ஏனெனில் தேவன் மேல் வைத்த பயபக்தி. அதனால தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகினா பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாக சேவை செய்யணும். அவன் சிறைச்சாலைக்குள்ளே போனாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவனை விடுவித்து கொண்டு வருகிறார், அவனை புடமிட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு குறித்து பார்ப்போம், தானியேலை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் சிறையாக தான் போனாங்க. ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போனாங்க. அந்த பாபிலோன் தேசத்திலே தேவாலயம் கிடையாது. அவன் பிரதேசத்தில் இருந்தாலும் தேவன் அவர் மேல் வைத்த விசுவாசம், நீர் எங்களை உண்டாக்கின இந்த தேவனாய கர்த்தர் இந்த அக்னி சூழலிலிருந்து தப்பிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொதுச்சிலையை வணங்க மாட்டோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். அதை அற்புதம் ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். தானியேலை குறித்து பார்க்கிறோம். அவன் புறதேசத்தில் இருக்கிறான், தேவாலயம் கிடையாது, சொந்த தேசத்தில் கிடையாது, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்கின்றான். எனவே இன்றைக்கு சபையில் இருந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சபையில் இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தை விட்டு சடங்கு சம்பிரதாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சபை கூடுவதில் அவசியம், சபை கூடுவது நல்லது தான். ஆனால் கிறிஸ்து நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்பது உணர்வு நமக்கு இருக்கணும்.
ஏன்னாக்கா இன்றைக்கி பொதுவாக சில வசனங்களை சொல்லி சொல்லி அதை கேட்டு கேட்டு இன்றைக்கி பழகிவிட்டார். எங்கே 2-3 பேர் நாமத்தில் ஒருமித்து கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். இதை எல்லா இடங்களிலும் ஜபிக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது மாத்திரமல்ல, நீங்கள் தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியீர்களா? பத்மதீவை எடுத்துக்கொள்வோம். பத்மதீவில் யோவான் மட்டும் இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான காரியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலை பார்க்கிறோம். அதே விதமான கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா தேவன் நம்மளை வைத்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தான் ஆண்டவர் அந்த காரணம் ஜெரிக்கோ மதிலை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அது இடிக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே பிதாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் விசுவாசம் தான். எனவே அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அந்த தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையில் தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் சொந்தக்காரர் ஆகிறார். அதே அடிப்படையில் தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இன்றைக்கி புதிய உலகம், புதிய வருடம் ஆரம்பிக்கிறது. அந்த புதிய வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகிறோம். எவ்வளோ என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவன் மேலே விசுவாசம் வைத்து சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். எனவே அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா, நான் என்ன நடக்கும் ஏது நடக்கணும்னு நான் போய் குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன வாக்கு வச்சிருக்கிறாரோ அதை தேவன் செய்வார். எனவே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு விசுவாசத்தை நாம் போவோமானால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நன்மையானவர் செய்வார். நாம் என்ன பண்ணணும், அவருக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். அதனால் ரோமர் 8 வாசிக்கும் பொழுது 28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ காட் ஒர்க்ஸ் அவுட் எவ்ரிதிங் ஃபார் அவர் குட். ஏன்னா அந்த அறிவு அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறபடினால தான் அந்த விசுவாசத்தோடு கூட அவர்கள் முன்னேறி வருகிறதை பார்க்க. அதனால் 2 கொரிந்தியர் சொல்கிறார், எங்களை தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். அந்த விசுவாசம் தான் ஆண்டோடைய வாழ்க்கையிலே பிரியத்தை கொண்டு வரும். அதே விசுவாசம் தான் நமக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதனால தான் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கி போலி தவறான காரியத்தில் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க, தவறான காரியங்களில் தான் வைக்கிறான். இனிமே பரிசுத்தாய் நிரம்பிட்டோம், அந்நிய பாஷை பேசிட்டாக்கா ஆவியின் நிறைவு வந்துருச்சு. இல்லை, ஆவியின் நிறைவு இருந்தால் ஆவியின் கனி வெளிப்படும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சை அடக்கம், இவைகள் வெளிப்படும். நிறைந்திருக்கிறவனுடைய வாழ்க்கை இவைகள் தான் வெளிப்படும். வரம் வெளிப்படுகிறதில்லை. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்து வரங்கள் செயல்படுகிறதுனாலே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களுடைய செய்தோம், பிசாசலை திரைத்திரம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல, உங்களை நான் அறியேனப்பா, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது, ஆனால் நீ எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழலை, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிடுவார். கிருபையை போக்கடித்துக் கொள்கிற மக்கள் விசுவாசம் இருந்தால் ஆண்டவருக்கு ஏற்புடைய கனிகளை கொடுத்திருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுத்திருந்தால் ஆண்டவருடைய அவர் வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவில்லாமல் செய்வார். எனவே விசுவாசத்தை அடிப்படையில் தான் பிதாக்கள் ஆசீர்வதித்த தெய்வம் இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வைக்கிற அந்த விசுவாசம், சத்தியத்தின் அடிப்படையில் வைக்கிற விசுவாசம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவில்லாமல் அவனை நடத்தும். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இங்கு வாசிக்கும் பொழுது லா இஸ் நாட் கிரேட்டர் தேன் ப்ராமிசஸ். நியாயப்பிரமானது வாக்குத்தத்தங்களை விட மேலானது அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு காரியம் 4 காரியங்களை இந்த பகுதியை நான் பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது லா வாஸ் கிவன் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரஷன். நியாயப்பிரமானது மீறுதல் நிமித்தமாக தான் அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2வது லா வாஸ் டெம்பரரி. நியாயப்பிரமானது தற்காலிகமானது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 3வது லா நீடட் ஏ மீடியேட்டர். நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 4வது லா வாஸ் கிவன் டு த இஸ்ரேலைட்ஸ் ஒன்லி.
இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, முதல் காரியம், லா வாஸ் கிவன் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரேஷன். மீறுதல் நிமித்தமாய், கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆதியாம் புஸ்தகத்தில் ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடியினாலே பாவம் சாபமும் இந்த உலகத்தில் பிரவேசித்து, அதை தான் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு நிருபம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 12 to 15 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமர் சாப்டர் 5 verse 12 to 15. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லது ரோமரில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த மீறுதல் நிமித்தமாக தான் என்ன பண்ணப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டத்திட்டமானது நியாயப்பிரமானது கொடுக்கப்பட்டது. அவன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இதை செய்யாத, அவன் வாழ்க்கையில் கொலை செய்கிறான், கொலை செய்யாத, மற்ற பொருள் மேலே ஆசைப்படுறான், பிறனுடைய வீட்டையாவது அவனுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் அதை இச்சிக்காது, விபச்சாரம் செய்கிறான், ஆண்டவர் விபச்சாரம் செய்யாத, இதெல்லாம் ஆண்டவரை கொண்டு வருகிறார். ஏன்னா மனிதன் மீறிதலிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், கீழ்ப்படியாமைக்குள்ளேயே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட மனிதனுக்காக தான் அது செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே ரோமருக்கு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 3 verse 19 and 20. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டிருக்கும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அதனால நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, செய்யாதே என்று சொன்ன உடனே செஞ்ச உடனே அவன் பாவி குற்றவாளி என்கிற நிலைமையில் வந்து விழுகிறான். அப்படிப்பட்ட நிலைமையில் வருகிறபடினால தான் அந்த மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம். மீறுதல் பெருகுன்னா என்ன, அவன் தப்பு செஞ்சவனே இப்போ என்ன ஆச்சு, இனிமேல் அவன் செய்ததெல்லாம் தப்புன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க மேலும் மேலும் அவனை குற்றவாளியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அந்த இதில் வந்து வாசிக்கும் போது யோவானில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொண்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார், அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க இவளை கல்லால் எரிஞ்சு கொள்ளுன்னு நியாயப்பிரமாணம் சொல்கிறது, நீர் என்ன சொல்கிறீர். எனவே லா வாஸ் கிவன் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரேஷன். எனவே மீறுதல் வந்துச்சுன்னா உடனே நியாயப்பிரமாணத்தை அவன் கையாளணும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, அவர்களை நீதிமான் ஆக்காதபடிக்கு அவளை குற்றவாளிக்கு தண்டிக்கிறதை நான் பார்க்கிறோம். 2வது, லா வாஸ் டெம்பரரி. நியாயப்பிரமாணம் என்பது தற்காலிகமானது. அதே ரோமருக்கு நிருபம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 21 to 24 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 3 verse 21 to 24. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனிப்போம். அந்த 22வது வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் கவனமாய் நாம் அந்த வசனத்தை நாம் கவனிக்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, இயேசு விசுவாசித்தா தான் நம்ம வந்து அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு வேறு மாதிரி பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற யெகோவா அவர் வேறு என்று சொல்லி தான் இன்றைக்கி பார்க்குற மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த விதமாக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, பழைய ஏற்பாடு மக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணால், யெகோவா தான் தேவன், இயேசு கிறிஸ்து வந்து கிடையாது என்று சொல்லி இயேசுவை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை மக்கள் என்றால் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், எனவே பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கைகள் உள்ளவங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வந்து தேவன் உலக பிரகாரமான மக்கள், அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை, அவங்கெல்லாம் மனவாட்டி கிடையாது என்று சொல்லி அவர்களெல்லாம் கொண்டு வரதில்லை. ஒரு உலகத்திலே மிக பெரிய ஒரு ஸ்தாபனம், அவங்க ஸ்தாபனத்தில் அச்சிசருடைய பட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் புனிதருடைய பட்டத்தில் அந்த பழைய ஏற்பாட்டு மக்களையெல்லாம் பிதாக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அச்சிஸ் ஆபிரகாம் சொல்ல மாட்டாங்க, அச்சிஸ் ஈசாக்கு சொல்ல மாட்டாங்க, அச்சிஸ் மோசே சொல்ல மாட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த வேதத்தில் இருக்கிற மக்களும் அதற்கப்புறம் சபையில் யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் புனிதர் என்று சொல்கிறார் அவங்கள தான் புனிதர்களாக கருதுவார்கள். இதே தான் எல்லா சபைகளிலும் உண்டாகிற ஒரு நிலைமை. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னதாகவே வந்தவர். எனவே அந்த முன்னதாக வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்த அப்படின்னால தான் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக அணுகிறார். அதனால தான் ரோமருக்கு நிருபம் எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து நீதிமான் ஆக்கினது எப்பொழுது? விருத்தசேதனம் பண்ணின பொழுதா, விருத்தசேதனம் பண்ணாத பொழுதா? அவன் விக்கிர ஆராதனைக்காரனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை அழைத்தார். அழைத்த அந்த வார்த்தைகளை அவன் கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். எனவே அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லி அவன் சரீரம் செத்து போச்சு, சாரால கற்பம் செத்து போச்சு. ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான்னு முழு நிச்சயமாய் நம்பி ஸ்தோத்திரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். எனவே தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த கொடுக்கிற அந்த வார்த்தையானது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாக இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதே தான். இவைகளெல்லாம் இப்போ ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம், ஆபேலை குறித்து பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கிறோம். இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னதாகவே என்ன பண்ணாங்க? அவர்கள் ஆண்டவர் விசுவாசித்தார்கள். எனவே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எண்ணினார். அதனால தான் லா என்பது, நியாயப்பிரமாணம் என்பது அதற்கு பின்னதாக அவர் கொடுக்கப்பட்டது. எனவே அது தற்காலிகமானது. உண்மையிலே அது நிரந்தரமான நித்தியமானது என்று சொல்லியிருந்தால் ஆதாம் ஏவாளுக்கே அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க? அது தலைமுறைக்கு இது உங்களுக்கு மனிதர்களுக்கு நித்திய கட்டளை என்று சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லல ஆண்டவர். அவர் முன்னறிந்து முன் தீர்மானித்தபடியே தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதை மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்னதாக இருக்கிற மக்களும் விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற மக்களும் அதே தேவனை தான் விசுவாசிக்கிறார்கள். இயேசு வேற, தேவன் வேற என்று சொல்லவே கூடாது. ஏன்னா தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதுதான் தெய்வ பக்திக்குரிய ரகசியம். இயேசு சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். நான் சொல்லிய வசனங்கள் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. எனவே என்னை ஏற்றுக்கொள்கிறவர் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லும்பொழுது இந்த விசுவாசம் என்பது இயேசு மேலே வைக்கிற விசுவாசம் வேறு, பிதாவாகி தெய்வத்தின் மேலே வைக்கிற விசுவாசம் வேறு, யெகோவா மேலே வைக்கிற விசுவாசம் என்பது அல்ல. ஒரே ஒரு தெய்வம் தான், ஒன்றான மெய் தெய்வனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்றைக்கு எவ்வளவோ தவறான கொள்கையில் இயேசு அனுப்பப்பட்டவர், அவர் படைக்கப்பட்டவர், அவர் பிதாவை விட அவர் கீழானவர் என்று சொல்லி மட்டுப்படுத்தி கொள்கைகளை மாற்றி கொண்டு போகிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். அதே விதமாக தான் தவறான காரியங்களெல்லாம் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் சிந்தித்துக் கொள்வோம். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 3-4 வசனத்தை வாசிக்க. ரோமர் சாப்டர் 10 verse 3 and 4. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எனவே நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால ஒருவன் நீதிமான் ஆக முடியாது. ஏன்னாக்கா ஒருவர் கூட அந்த நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணங்களை நிறைவேற்ற முடியவே முடியாது. ஏன்னாக்கா ஒன்றிலே தவறினார், எல்லாவற்றிலும் அவர் தவறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மாத்திரம்தான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு நியாயப்பிரமாணத்தை கிரிகைகளிலே மாத்திரமல்ல ஆவியிலும் தேவனுக்கு ஏற்படுவராய் அவர் விளங்கினபடினால்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 5 verse 17 onwards. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? ரோமர் 10 சொல்லப்பட்டபடியே நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். அவர் முடித்து விட்டார்.
அவர் கிரிகையில் மாத்திரம் வெளியில் வாழ்க்கையில் மாத்திரமே உள்ளபூர்வமாகவும். அதனால தான் வாசிக்கிறோம், ஆவியிலும் அவர் என்ன பண்ணாராம், நீதி உள்ளவராக காணப்பட்டார். அது மாத்திரமே நேரத்தில் பாவம் உண்டென்று யார் கூற முடியும் என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்பழுக்கற்றவராய் தேவனுக்கு பிரிமையான முழுமையான ஒரு பரிசுத்தம் மெய்யான நீதி அதில் வாழ்ந்து அவர் மரித்து விட்டபடியினாலே உயிரோடு எழுப்பினார் தேவன். உயிரோடு எழும்பி இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறார்கள். அந்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறானோ அவன் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி விடுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஏற்புடைய நீதியை அவன் பெற்றுக்கொள்கிறான். எனவே நியாயப்பிரமாணத்தினாலே அடைய முடியாத தேவ நீதியை இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாய் அவன் பெற்றுக்கொள்கிறபடியினாலே நியாயப்பிரமாணமானது அது தற்காலிகமானது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏனெனில் அது மீறுதலை ஆண்களுக்கு சுட்டி காண்பிப்பதற்காக, தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்காக சொல்லப்பட்ட அது பிரமாணம் அது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது 19-20 வசனத்தை வாசிக்கலாம். அதே கலாத்தியர் 3:19-20. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது லா நீடட் எ மீடியேட்டர், அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த மத்தியஸ்தன் யார்? அங்கே மோசே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே எபிரேயருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணும் பொழுது அந்த இடத்துல எந்த மத்தியஸ்தரும் கிடையாது, தேவனே நேரடியாக ஆபிரகாமுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-17 வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 6:13-17. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரு ஆணையினாலே ஆண்டவர் என்ன பண்ணார்? ஸ்திரப்படுத்தினார். வாக்கு கொடுத்தார். வாக்குறுதி பண்ணி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு. எனவே அந்த ஆபிரகாம் மூலமாக வருகிற அந்த சந்ததி கிறிஸ்து. அதனால தான் கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. எந்த தேவன் எந்த ஆபிரகாமுக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரோ அதே தேவன்தான் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கை. எனவே லா நீடட் ஏ மீடியேட்டர். பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு அங்கு மத்தியஸ்தர் ஒரு தேவைப்பட்டது. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது நேரடியாகவே ஒரு மத்தியஸ்தன் இல்லாமல் நேரடியாக கொடுக்கிறார். இயேசு நேரடியாக அவரே நமக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எனவே அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளான இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் ஒரு மத்தியஸ்தனாக இருந்த அந்த மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பழைய நியாயப்பிரமாணத்தினுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் பின்வாங்கி போகிறதை அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 8:6 வாசிப்போம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? 1 தீமோத்தேயு 2:4-5 வாசிக்கிறோம். தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலையிலே விலகிறது. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் யார்? இயேசு யார்? அவர் தேவன்தான். அப்போ எப்படி தேவனே ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவரை ஆசீர்வதித்தாரோ அதே போல் தேவனே என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய குமாரன் நமக்கு என்ன பண்ணுறார்? தேவனுக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர். இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? அதையும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க? டைல்யூட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசுவுக்கும் நமக்கும் இன்னும் வேறு ஒருத்தர் மத்தியஸ்தர். அதாவது இயேசுவின் தாய் மத்தியஸ்தர். பிதாவிட்ட போகிறதுக்கு இயேசுவிட்ட போகிறதுக்கு மரியாள், அல்லது இயேசுவிட்ட போகிறதுக்கு புனிதர்கள், அல்லது இயேசுவிட்ட போகிறதுக்கு அநேக ஊழியர்கள், அல்லது இயேசுவிடத்தில் போவதற்கு அநேக கொள்கைகள். இன்றைக்கு இதையெல்லாம் சத்தியத்தை இன்றைக்கு மாற்றி சத்தியத்தை இன்றைக்கு குலைத்து போகிற அநேக உபதேசங்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம்.
எனவே நமக்கும் ஆண்டோருக்கும் இடையிலே வேறு எந்த மத்தியஸ்தரும் இல்லை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே எபிரேயரில் 12 வாசிக்கும் பொழுது 24வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எனவே பழைய உடன்படிக்கையில் ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுகிறது. தேவனுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தன் மோசே. ஆனால் இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் வேறு யாரும் இல்லை. இயேசுவே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஸோ லா நீடட் எ மீடியேட்டர். whereas இந்த நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு இயேசுவே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறபடினாலே இயேசு விசுவாசித்தாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். இயேசு விசுவாசித்தாலே அவன் தேவனுக்கு ஏற்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் அந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் அவன் பெற்றுக்கிறான். அதனால தான் ரோமர் 5 வாசிக்கிறோம். ஒன்றில் இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் அந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எனவே நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி, விசுவாச பிரமாணத்தின்படி நாம் இன்னும் மேன்மை பாராட்ட, இன்னும் நாம் மகிமை கொள்ள, இன்னும் நாம் சந்தோஷப்பட நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த புதிய உடன்படிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோத்திரிப்போம். கடைசியாக வாசிக்கிறோம். லா வாஸ் கிவன் டு த இஸ்ரேலைட்ஸ் ஒன்லி. நியாயப்பிரமானது இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26 27 வசனம் வரைக்கும் வாசிக்கும், 29 வரைக்கும் வாசிக்கும். ஆக்ட் சாப்டர் 15:26-29. எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவன் கொடுத்த அநேக பிரமாணங்களிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வருகிறது இந்த 4 காரியங்கள் தான். இதை புறவினத்தாரில் போய் இது அல்லாமல் மற்ற எதையும் மற்றவர்களே என்ன பண்ணக்கூடாது, சுமத்தக்கூடாது என்பது எங்களுக்கும் அந்த முதல் எருசலேமில் கூடி வந்த அந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. எதன் அடிப்படையிலே? ஆவியானுடைய நடத்தின அடிப்படை, வேத வசனத்தின் அடிப்படையிலும். ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான். எனவே அந்த நியாயப்பிரமாணத்தை புறவினத்தாருக்கு கொண்டு வந்து அவர்கள் திணிக்கக்கூடாது. அது பாரமானதை புறஜாதிக்கு மேலே சுமத்தாமல் இருப்பது என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தனை கற்பனைகள், இன்றைக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள், இன்றைக்கு எல்லாம் சொல்லுகிற காரியமெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கு அடுத்த காரியத்திற்கும் மாம்சத்துக்கு அடுத்த காரியத்திற்கும் இம்மைக்குரிய காரியத்திற்கு தான் அவர்களை வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு போகிறார்கள் ஒழிய இயேசுவின் மூலமாக கிடைக்கிற உன்னதமான ஒரு நீதி, உன்னதமான ஒரு நிலையை மனிதன் அடைவதற்கு வழிவகுக்காமலே போய்விடுகிறது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். எனவே உற்சாகமான வார்த்தையை பிசாசு அந்த நாளிலே சொன்னான். நீங்கள் இது புசிக்கும் நாளில் சாவது இல்லை என்று சொல்லி நற்செய்தி சொன்னான். நீங்கள் புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நற்செய்தி சொன்னான். நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி நற்செய்தி சொன்னான். அவ்வளவும் அழிவுக்கு எதுவாய், சாபத்துக்கு எதுவாய் போய்விட்டது. இன்றைக்கு அதே விதமாக தான் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, உலக பிரகாரமான சரீரத்துக்கு அடுத்த இம்மைக்குரிய அழிவுக்கூடிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து மனிதனுடைய இருதயமானது முழுவதுமாய் உலகத்தை சார்ந்தே போகிறதை பார்க்கிறோம். 1 Corinthians 15:19 வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பிரதிவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறார், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று அந்த காரியங்களுக்காக கவலைப்படாதுங்க என்று சொல்கிறார். ஏன்னா இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதை தேடுங்க, மற்றெல்லாம் கூட அவரே கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, எதெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க சபைகளிலே. நீ அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நீ விசுவாசி. மற்றதெல்லாமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைவில்லாமல் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுதான் தாவீது சொல்லுகிற காரியம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு தொடரும். இயேசுவை பின்பற்றி நாம் போவோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
எனவே நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான், அதை புறவினத்தாருக்கு திணிக்கக்கூடாது. உதாரணமாக ஓய்வு நாளை குறித்து வாசிக்கிறோம். இப்போ ஓய்வு நாள் ஆதியாமத்தில் படைக்கும் பொழுதே ஆண்டவர் அது பரிசுத்தமாக்கி விட்டார். அதனால் ஓய்வு நாள் யார் அனுசரிக்கிறானோ அவன்தான், சனிக்கிழமை யார் சபை கூடி வரானோ அவன்தான் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாக இருக்கிறவன், அவன்தான் ஒன்றான மெய்தேவனை அறிந்தவன் என்று சொல்லி ஒரு கொள்கையை வச்சு ஸ்தாபனமே உலகம் முழுசு இருக்குது. ஆனால் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த ஓய்வு நாளை குறித்து ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக என்று வாசிக்கிறோம். ரோமனில் வாசிக்க ஒருவன் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான், வேறொரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான். ஏன்னா ஓய்வு நாள் என்பது மனிதனுடைய சரீரத்துக்கு ஓய்வு கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்தார். அதை பின்னதாக அது ஒரு எதிர்கால திட்டத்தோடு கூட ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பானோ அதுபோல் நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்திருப்போம். எங்கே கிரியைகளை ஓய்ந்திருக்கோம்? ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப திங்கக்கிழமை திரும்ப வேலை ஆரம்பிச்சிருது, திரும்ப வரோம், சனிக்கிழமை ஓய்வு, திரும்ப வேலை ஆரம்பி. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுவதை நித்திய இளைப்பாறுதல். அதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே தான் வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரிகைகள் அவர்களோடு கூட போகுமா. எனவே அந்த நித்திய இளைப்பாறுதலை ஆண்டவர் முன்னறிந்து தான், அவர் முன் திட்டமிட்டு தான் இந்த ஓய்வு நாள் சரீரத்துக்கு அவசியம். உங்களுக்காகவே அலைஞ்சு உடம்பை கெடுத்துக்காதப்பா, டேக் ரெஸ்ட், ஒரு நாள் ரெஸ்ட் எடு. ஏன்னா மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. அதே மாதிரி சாக்ரிஃபைசஸ், பலிகளை குறித்து வாசிக்கிறோம். இதெல்லாம் நிழலாட்டம், ஒருவனும் பரிசுத்தமாக்காது, பூர்ணப்படுத்தாது. ஆனால் இயேசுனுடைய பலியிலே அது நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறோம். பண்டிகைகளை குறித்து பார்க்கிறோம். வருஷம் பண்டிகைகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாடிருந்தாங்களே ஒழிய உண்மையான தாற்பரியத்தை அறியல. உதாரணமாக லூக்காவின் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து பட்டணத்தை அங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாக அங்கே வருகிறார். அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. விடுதலை பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த பஸ்கா பண்டிகை விடுதலை பண்டிகை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிற பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான விடுதலை அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, எங்களுக்கு ஆண்டு அந்த பண்டிகை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவர்கள் கொண்டாட்டத்திலே இருந்தார்கள் ஒழிய விடுதலை கிடைக்காமல் இன்றைக்கும் 2000 ஆண்டுகளாய் 2000 சிதறப்பட்டு கிடக்கிறதை இன்றைக்கு நம்முடைய கண்கூடாக நாம் காணுகின்றோம். எனவே இன்றைக்கு லா வாஸ் கிவன் டு த இஸ்ரேலியட்ஸ் ஒன்லி. அவர்களுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்தார். அதனுடைய கருத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளலை. ஆனால் சில பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் அங்கே அந்த கருத்தை உணர்ந்தவர்களாய், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழிகூர்ந்தான். மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மோசே என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்க, இவையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, மேலானவளை நாடினார்கள், மேலானவளை தேடினார்கள், ஆவிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி தான் அந்த விருத்த சேதனமும். அந்த விருத்த சேதனம் என்ன? உலகத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு, ஒரு வித்தியாசம் இருக்கணும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சரீர பிரகாரமாக வைத்தார். அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதம் என்பதும் இல்லை, விருத்த சேதம் இல்லாமல் என்பதும் ஒன்றும் இல்லை, புது சிறுசிய காரியம். ஒன் மஸ்ட் பி எ நியூ கிரியேஷன். கிறிஸ்து 1-2 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எதில்? வெளிப்புறமாக அல்ல, உள்புறமாக. ரொம்ப முக்கியம். அதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 24-20 வாசிக்கும்போது 23-24, முந்தின நடக்கக்கூடிய மோசபோகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனிதனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்வது புதிய மனிதனை அவர் தரித்துக் கொள்கிறார்கள். அந்த உள்ளத்திலே மெய்யான நீதி, பரிசுத்தம். அந்த மனசாட்சி செத்த கிரிகளரை சுத்திகரிக்கிறபடினாலே அந்த மனசாட்சி பூர்வமாக, மனப்பூர்வமாக அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள். எது? ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம். அதனால தான் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே
அவர்கள் இந்த உலகத்தை திரும்பி போகணும் மனசு இருந்தால் திரும்ப போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னதாக அவர்கள் மறுபடியும் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே போகிறது எவ்வளவோ காரியங்களை பார்க்குறோம். அதனால தான் பவுல் ஒரு எப்படி ரோமர் 12:1 சொல்கிறார், அப்படி இருக்கப்படி ஆனபடினாலே நீங்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவ்விதமான வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்கள் பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7:1 நான் வாசிக்கின்றோம். அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12 சொல்கிறார், அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள சேவை, புத்தியுள்ள ஒரு தொண்டு என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன நின்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதே தான் யாக்கோப்புல 4ஆம் அதிகாரத்தை யாக்கோப்பு எழுதுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறான், தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். உலகத்திலிருந்து தான் நம்மளை ஆண்டவர் பிரித்து எடுத்தார். மறுபடியும் உலகத்தாரை போல உலகத்தில் எதெல்லாம் மேன்மையானதோ, உலகத்தில் எதெல்லாம் குறித்து மேட்டிமையாக எண்ணுகிறார்களோ அதே இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை எவ்வளோ பேர் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியில் யார் அதிகமாக ஓட்டு வாங்கணும்னு சொல்லி அந்த ஓட்டு வாங்கினா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்சிக்கு வர முடியும் என்று. அதே போல் அதிகமான சபை இருந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் இருந்தால் தான் அது உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்புடைய சபை என்று சொல்லி தோற்றத்திலே அவர்களும் திருப்தி, தோற்றத்திலே மற்றவர்களுக்கு அந்த திருப்தியை கொடுக்கிறதை நான் பார்க்கின்றோம். யோவான் சொன்னான், அப்படி இல்லையே. ஒருவனாக இருந்தான், அவன் ஆண்டவர் இடத்துல எல்லாரையும் நடத்தினான். அவன்கிட்ட இருந்த சீஷரெல்லாம் ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. இதுதான் என்னுடைய இந்த ஊழியத்திற்காக தான் நான் வந்தேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறேன். அவன் தான் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். மனிதன் பார்க்கிற வண்ணமாக இன்றைக்கு பார்க்கிற ஊழியர்களின் ஸ்தாபனங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே அதையெல்லாம் ஆண்டவர் சீர்குலைக்கப் போகிறார். அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், தூற்றுக்குடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் அறுவடை செய்து அந்த களஞ்சியத்தை பெருக்கி அதை தூற்றப் போகிறார். தூற்றும் பொழுது தான் யாரெல்லாம் ஆண்டவுடையவர்கள் என்பது இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட போகிறது. எனவே அந்தந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி எண்ணி அதை கொண்டு போய் அந்த கலாத்திய சபையில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு போதித்து பின்வாக்கத்திலே கொண்டு போனார்களோ, அதே விதமாக தான் அந்த சபைகளிலே இன்றைக்கு மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதனால் பரிசேயர் சதுசேயர் புளித்தமாவி குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், போதனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். இன்றைக்கி மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறோம், யாரை பிரியப்படுத்த நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்கிறார். பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று இயேசு சொல்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் நன்மைகள் குறையவே குறையாது. அந்த விசுவாசத்தை துவக்கின இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடும் பொழுது அதன் காலத்திலே நன்மையானவர்களை நேர்த்தியாக செய்கிற தெய்வனுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். உலக பிரகாரமாக மாமிச கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் எதையும் பார்க்காமல் தேவனுடைய தீர்மானத்தின்படியே அவருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து புரிந்து நாங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறீரோ அதை அனுபவித்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இறுதியத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர அப்போஸ்தலரை. சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவை அழித்தீர அப்போஸ்தலரை.